நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு பிடிப்பதிலிருந்து யார் யாருக்கெல்லாம் மார்க்கம் சலுகை வழங்குகிறது? இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் முந்தைய சமுதாயத்திற்கு கடமையாக்கியது போல நம்முடைய சமுதாயத்துக்கும் கடமையாக்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த நோன்புக்கு இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்குது. இன்னும் சொல்லும்போது அஸ்ஸாயிமூன் வஸ்ஸாயிமாத் அஅத்தலஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் கபீர். இறைவன் மகத்தான மன்னிப்பையும் கூலியையும் வழங்கியிருக்கிறான். இன்னும் அந்த மறுமையின் கூலி இறைவனிடத்தில் வழங்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு சொர்க்க வாசல் ரய்யானாகவும் இருக்கின்றது. இதில் யாரெல்லாம் சலுகை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபமன் கான மரீலன் அவ்வலா சஃபரின் ஃபைத்தத்துன் மின் ஐயாமின் ஒஹர். இறைவன் சொல்றான் 184 வசனம் சூரத்துல் பக்கரால. பயணத்திலோ அதாவது நோயாளியாக இருந்தாங்கன்னு சொன்னால் மற்றொரு நாட்களை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளலாம். ஹம்சா பின் அம்புங்கிற சஹாபி கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நான் நோன்பு பயணத்திலேயே வைக்க நான் சக்தி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இறைவன் உங்களுக்கு சமுதாயத்திற்கு வழங்கிய சலுகை இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, முடிஞ்சால் வைக்கலாம். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, மாதவிடாய் காலத்தில் நாங்கள் நோன்புகளை விடக்கூடியவங்களாகவும் பிறகு எடுத்து வைக்க கட்டளைப்பட்டிருந்தோம்னு சொல்கிறாங்க. இன்னும் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகை அளித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் இறைவனுடைய அந்த நோன்பை வைக்க வேண்டும். இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த தளத்தினை பின்தொடருங்கள், குடும்பத்தினருக்கு பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.